இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பதிலை உலகாக நடத்தி வருகிற தயவுக்கு அவர் நன்றியும் மேன்மையும் செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் கர்த்தர் நமக்கு தந்த உடலை அவயவங்களை நாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாக பயன்படுத்த வேண்டும் என்பதாக நாம் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்தும் ஒவ்வொரு பொருட்களும் தரமுள்ளதாக நாம் பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறபடினால் கர்த்தரும் அதுபோல அவருடைய சாயலாக படைத்த நம்மை அவருடைய மகிமைக்கு எதுவாக அவருடைய நாம மகிமைக்கு எதுவாக நம்முடைய உடலின் அவயவங்களை பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலும் கர்த்தர் மேன்மையுள்ளதாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற உடலின் அவயவமாக சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் 33ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் கலிகூறும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் கலிகூறும்படி நாம் வாழ வேண்டும். கர்த்தருக்குள் கலிகூற வேண்டும். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும். கர்த்தருக்குள் நம்முடைய இருதயம் கலிகூற வேண்டும். உலகத்தின் காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ளாமல் கர்த்தருக்குள்ளாக வைத்துக் கொள்ளும் போது நம்முடைய இருதயம் கலிகூறும்படி கர்த்தர் கிருபை செய்வார். அந்த மகிழ்ச்சி கர்த்தரை பற்றிய விசுவாசம் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை என்று காணப்படும் போதுதான் கர்த்தர் மேல் நம்முடைய இருதயம் அவருக்குள்ளாக கலிகூறும். நாம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய நாமத்தை நாம் நம்பியிருக்க வேண்டும். அசைவில்லாமல் நாம் நம்பியிருக்க வேண்டும். இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கையிலே பாடுகள் உபத்திரவங்கள் காணப்படத்தான் செய்யும். ஆனாலும் பரலோக ராஜ்யத்திலே நாம் பார்ப்போமானால் அது நித்திய மகிழ்ச்சியோடு நித்திய ஆனந்தத்தோடு நித்திய சந்தோஷத்தோடு காணப்படக்கூடிய ஒரு வாழ்வு. அந்த வாழ்வுக்கு என்று தயார்படுத்துகிற நாட்களாக இது காணப்படுகிறது. அந்த போல அதே மகிழ்ச்சி அதே சந்தோஷம் நிறைவாக காணப்பட இந்த உலகத்திலும் இயேசு கிறிஸ்து நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். பல பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது மற்ற மனிதர்கள் ஒருவேளை துக்கித்து சோர்ந்து போவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய இருதயத்திலே கர்த்தர் இல்லை. நாம் நம்முடைய இருதயத்திலே கர்த்தரை வைத்துக் கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே தங்கி நம்மை வழி நடத்துவார். அவர் நம்முடைய உள்ளத்திலே தங்கி நம்மை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு நம்மை பூரண சந்தோஷத்தோடு நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவர் நமக்குள்ள இருதயத்தில் இருக்கும்போது நாம் ஜெயமுள்ளவர்களாக வாழ முடியும். நம்முடைய விசுவாசம் அழிந்து போகாதபடி நம்முடைய பாடுகள் உபத்திரங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றிப்போட வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைக்கு எதுவாக நம்முடைய இருதயத்தை மென்மையுள்ளதாக பயன்படுத்த நாம் என்ன செய்யும் என்று தியானிப்போமானால், முதலாவதாக நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்பட வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 161ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது என்று பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாம் நம்முடைய வேதாகமத்திலே காணப்படுகிறது. அந்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நாம் கை கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படும் பயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே பதித்து கொண்டு அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்க தீர்மானிக்க வேண்டும். கர்த்தர் கூறியபடி நாம் வாழ தீர்மானிக்கும் போது அதன்படி நாம் வாழும் போது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயப்படுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தருடைய வார்த்தை கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக காணப்படும் போது இந்த உலகத்திலே எந்த மனிதர்கள் நமக்கு விரோதமாக நமக்கு சூழ்ச்சிகள் செய்தாலும், ஒருவேளை சாத்தானின் போராட்டங்கள் அந்தகார வல்லமையின் போராட்டங்கள் எதுவாக காணப்பட்டாலும், சூழ்நிலைகள் ஒருவேளை நமக்கு எதிராக காணப்பட்டாலும், நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் யாருக்கும் எதற்கும் அஞ்சி பயப்பட தேவையில்லை. கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மை பலப்படுத்தும். அந்த வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும். கர்த்தர் இருதயத்திலே ஒரு பதட்டத்தையும் அனுமதிக்காமல் மகிழ்ச்சியையும் தைரியத்தையும் பலத்தையும் நமக்கு தருவார். கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கை நம்மை ஒரு காலம் வெட்கப்பட வைக்காது. கர்த்தர் சொல்லியிருக்கிறபடி நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயந்து நடுங்கும் போது நாம் வேறு எந்த மனிதர்களுக்கும் பயந்து நடுங்கி அஞ்சி ஒடுங்க வேண்டியதில்லை. எந்த சூழ்நிலையை பார்த்து ஓடி ஒழிய தேவையில்லை. அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுக்கு நம்மேல் பயத்தை உண்டாக்குவார். எனவே கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் பயப்படும்படியாக நம் இருதயத்தை நாம் ஒழுங்குபடுத்துவோம். நாம் அப்படியாக வாழ்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது
நிலையான ஆவியுடையவர்களாக காணப்பட வேண்டும். சங்கீதம் 51:10 நாம் வாசிக்கும் போது, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் என்று பார்க்கிறோம். சுத்த இருதயம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று பார்க்கிறோம். இருதயத்திலே மாசு இல்லாமல் தேவையற்ற காரியங்களிலே, உலகத்திற்கான காரியங்களிலே, பாவமான காரியங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்துக் கொள்ளாமல் சுத்த இருதயத்தோட காணப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். நம்முடைய உள்ளத்திலே சுத்தமான காரியங்கள், கர்த்தர் விரும்புகிறபடியான காரியங்கள் காணப்படும் போது நம்முடைய இருதயம் அங்கே இங்குமாக அலைந்து தெரியாது. ஒரு நிலையான ஒரு இருதயமாக காணப்படும். எந்த விதத்திலும் நமக்கு பதட்டமோ எதுவுமே ஏற்படாது. நாம் நிலையற்று தெரிகிறவர்களாக காணப்பட மாட்டோம், நிலையானவர்களாக காணப்படுவோம். நிலைவரமான ஆவியை கர்த்தர் நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கர்த்தர் நமக்கு நிலைவரமான ஆவியை தர வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அதற்கு நம்முடைய இருதயத்தை சுத்தமுள்ளதாக காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற அசுத்தங்களை அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து அந்த அசுத்தங்களை நீக்கி சுத்தமுள்ளவர்களாக நம்ம இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, நம்முடைய இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 4:23 இப்படியாக சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்து இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டுமாம். நம்முடைய இருதயம் அநேக காரியங்களை சிந்திப்பதாக, அநேக வாஞ்சைகள் உள்ளதாக காணப்படும். அநேக காரியங்களை நாம் செய்ய வேண்டும், அநேக காரியங்களை நாம் விரும்புவதாக காணப்படுவோம். ஆனாலும் எல்லா காரியங்களும் நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். எல்லா காரியங்களும் செம்மையாக இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருடைய நாம மகிமைக்கு ஏதுவாக காணப்படும் காரியங்களை மட்டும் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். மீதி அனைத்து காரியங்களையும் நாம் வெறுத்து ஒதுக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியோடு நாம் காணப்படும் போது தேவையற்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே நுழையாது. தேவையற்ற மாயையான காரியங்கள் நம்முடைய இருதயத்திலே நுழையாது. பாவத்தை செய்யும்படியான வாஞ்சைகள், விருப்பங்கள் நம்முடைய இல்லத்திலே வராது. கர்த்தரை தேடும்படியாக, கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படியாக, கர்த்தருக்குள்ளாக நாம் நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று புறப்பட்டு நாம் ஜீவன் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே வாழ கிருபை செய்யும். பரிபூர்ணமாக பரலோகம் என்று நித்திய வாழ்வை அடைவதற்கும் அது உதவி செய்வதாக காணப்படும். இப்படியாக காணப்படும் போது கர்த்தர் தரும் ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போமானால், நீதிமொழிகள் 21:1 இப்படியாக கூறுகிறது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி திருப்புகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளாக இருக்கும்போது, நாம் கர்த்தருக்குள்ள அவருடைய மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை மேன்மையுள்ளதாக பயன்படுத்தும் போது, பொல்லாத காரியங்களை நம்மை விட்டு விலகும் போது, தீமையான காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாத பொழுது, நாம் எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளும் போது நமக்கு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம். கர்த்தருடைய ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் மாற்றும். ஏனென்றால் நாம் அநேக காரியங்களிலே நாம் மற்றவர்களுக்கு உதவியை எதிர்பார்க்கிறோம். நாம் அநேக கண்ணிலே தயவை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் அவர்கள் கண்ணிலே தயவு கிடைக்கும்படி அவர்களுடைய இருதயத்தை நமது பக்கமாக திருப்புவார். அப்படியாக திருப்பி நமக்கு ஆதரவு கிடைக்க கிருபை செய்வார். அந்த நீர்க்கால்கள் போன்ற அந்த தயவை நமக்கு கிடைக்க கிருபை செய்வார். இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை ஜெயமுள்ளவர்களாக வாழும்படியாக மனிதர்கள் கண்ணில் தயவை ஏற்படுத்துவார். மனிதர்கள் நமக்கு உதவி செய்யும்படி கிருபை செய்வார். கர்த்தர் அவர்கள் இருதயத்திலே பேசி நமக்கு உதவி செய்ய கிருபை செய்வார். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் நம்முடைய மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி தருவார். கர்த்தர் நமது காரியங்கள் எல்லாவற்றையும் நமது மனதின் விருப்பங்களை நிறைவேற்றி தந்து நாம் விரும்புகிற வேண்டுகிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நமக்கு அருளி செய்து நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். அப்படிப்பட்டதான கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆமீன். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் இருதயத்தை செம்மையானதாக பயன்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதாக நாங்கள் தியானித்தோம். அப்படியாக பயன்படுத்தும் போது எங்கள் இருதயத்தின் வேண்டுதல் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி தரவராக இருக்கிறது. அப்படியாக நாங்கள் மேன்மையாக பயன்படுத்தி உங்களுடைய கருத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்ய வேண்டுமா? இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.